நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். If you don't fear God, then fear your dreams, because that's how he talks to you. A quote by Tim LeBon. இந்தாங்க உங்களுக்கு ஒரு gift. Thank you. இந்த கோட்டுக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படியா? ஓபன் பண்ணி பாருங்க. இது வந்து லாஃபிங் புத்தா. Yeah. Happy man. My favorite. ஃபேவரட் இல்ல பாத்தீங்களா? ஒரு ஜென்ம வாசனை. என்னோட பீரோக்குள்ளலாம் இருப்பாரு. பாத்தீங்களா நம்ம வந்து புத்தரை பத்தி கேட்கும்போது நீங்க தெரியவே இல்ல, கனெக்ஷன் இல்ல, பார்த்ததே இல்ல. குட் லக் சொல்லி. ஆனா உண்மையிலேயே அவர் ரொம்ப அதிர்ஷ்டம். அவர் வச்சா ரொம்ப அதிர்ஷ்டம். இதுக்கும் உங்க முன் ஜென்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. காவேரியின் கனவுகள் வெறும் கற்பனையா இல்லை உண்மையா? இந்த கனவுகள் அவரது முன்ஜென்ம வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறதா? தாயின் கருவறையில் காவேரியின் மனம் ஏன் அமைதியில்லாமல் இருந்தது? அதற்கான காரணம் முன்ஜென்மத்தில் இருக்கிறதா? கருவறையில் இருந்த நினைவுகளுக்கும் அப்பால் காவேரியின் மனம் பயணம் செய்தது. அங்கு காவேரி காண்பது என்ன? இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எந்த காலத்தில் ஆரம்பிச்சிச்சு? ஏன் இந்த ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ்? நீங்கள் சொன்னீங்க இந்த புத்திஸ்ட் மாங்க் அதெல்லாம் எனக்கு கனவுல வருது அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜ் நோக்கி போறீங்க. ஏஸ் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ சொல்லுங்க. நான் ஒரு சைல்டாக அவங்களோட இருக்கேன் மானஸ்ட்ரியில். சைல்டாக யாரோட இருக்கீங்க? மானஸ்ட்ரி. ஓ, அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸோட நீங்கள் சைல்டாக இருக்கீங்க, ரைட்? அப்புறம் என்ன நடக்குது? எப்படி இருக்கு உங்களோட அந்த லைஃப் சொல்லுங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கு. பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. எத்தனை வயசு குழந்தை மாதிரி தெரியுது அப்போ உங்களை பார்த்தா? 10-11 வயசு இருக்கும். 10-11 வயசு இருக்கும், ரைட்? அது என்ன ஊர் மாதிரி தெரியுது? அது தனியாக இருக்கிற இடம், மலை பக்கத்தில். மலை பக்கத்தில் தனியாக இருக்கிற இடம், ரைட்? அவங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட இருக்கிறவங்கலாம்? காவி கட்டியிருக்காங்க. காவி கட்டிட்டு இருக்காங்க. மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்களா? எஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அந்த சைல்டுஹுட் மட்டும்தான் ஞாபகம். அப்போ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்களா இல்லை டென்ஷனாக இருந்தீங்களா? ஒன்றுமே அந்த வயசில் ஒன்றும் புரியல. கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? இல்லை. இன்னசென்ஸ். என்னம்மா? இன்னசென்ஸ். வெரி குட். ஆமாம். அப்புறம் என்ன நடக்குது? அந்த புத்திஸ்ட் மார்க் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த புத்திஸ்ட் கல்ச்சரில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, கரெக்ட்? புத்திஸ்ட் கல்ச்சரில் வளர்ந்துருக்கீங்க. இவங்களோட அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் கூட தெரியுதான் பாருங்க. அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸோட அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அழகழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை, அந்த மானஸ்ட்ரி மட்டும்தான் தான் இருக்கும். ஓ, அது மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த ஏஜில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? எஸ். பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த சைல்டுஹுட் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சைல்டுஹுட் மட்டும் தான் ஞாபகம் வருது, ரைட்? காவேரி பாத்தீங்களா, ஆரம்பத்தில் சொன்னீங்க எனக்கு இந்த புத்திஸ்ட் கனவெல்லாம் வருதுன்னு. இப்போ அதுக்கு விட கிடச்சிருச்சா? வாட்ஸ் யுவர் ஃபீல் அபவுட் இட், த கனெக்ஷன்? மேபி டாக்டர் சொன்ன மாதிரி மேபி சம்திங் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்களோட இருந்திருக்கலாம். மேபி ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒருவேளை நான் அதுக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கலாம், ஃபேமிலி அர்ப்பணிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ஃபனாக வளர்ந்துருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஒருவேளை நான் அதை நான் கம்ப்ளீட் பண்ணாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கலாம். ஒரு அந்த ஈர்ப்பு சக்தியாக தான் இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம். டாக்டர், சரிங்க. அவங்க சைல்டுஹுட்டை தான் சொல்கிறாங்க. நீங்கள் 11-12 இயர்ஸ் சொன்னாங்க. பட் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. இது ஏன் அதுக்கப்புறம் லைஃப் முடிஞ்சு போச்சா? தெர் ஆர் சான்சஸ் சார். லைஃப் முடிஞ்சு போயிருக்கவும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம மீதி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா,
அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சுன்னே சொன்னாங்க. ஆமா, பட் இதுல இதில் வந்து அவங்க அப்படி சொல்லலை, லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. சார் இங்கே வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடய லைஃபோட ஒட்டி இருக்குது சார். ஓ, இந்த ஃபீல்டில் வந்து பேராசைக்காலஜி, இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்டோ ரைட்டிங்னா நீங்கள் கை வச்சிங்கன்னா, யாரையாவது ஒரு டிவைன் சோலை நினச்சி கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து யாரோ ஒரு சைனீஸ் இது வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டச் சம்பவம் விட்டு போச்சு சார். அப்புறம் அந்த டெம்பிளில், மலேசியாவில் அந்த டெம்பிளுக்கு போகிறப்ப அந்த செப்பல்ஸை கழட்டி வெளியே வச்சுட்டு ஐ வெண்ட் த டெம்பிள் இன்சைட் போய் நல்லா ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இல்லை சார், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணோம். தென் ஒன் பர்சன் ஆஸ்க் மீ, ஹீ இஸ் ஆல்சோ எ மாங்க், ஹி ஹாஸ் சைல்டு, என்னாச்சு? நான் சொன்னேன், ஒரு செப்பல் இருக்குது, இன்னொரு செப்பல் காணோம். டோன்ட் வரி, நீ உள்ளே போய் பாரு, அந்த டெம்பிள்குள்ளே முன்னோட செப்பல் இருக்குன்னு. டெம்பிள்குள்ளே எப்படி செப்பல் இருக்கும் அப்படின்னு போனால், சார் 2 செப்பலும் ஒன்றா டெம்பிள்குள்ளே இருக்குது சார். அப்போ நான் ரொம்ப ப்ரே பண்ணி கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஒரு காலத்தில் எங்களோட நெருங்கி இருந்த, உங்கள் அப்பாவும் இருந்தார், ஆனால் நீ பாதியிலே உன்னோட டியூட்டிஸை விட்டுட்டு போயிட்டேன். தட்ஸ் வை யூ சஃபர்ட் அ லாட். ஸோ நீ அகெயின் எங்களோட இதுக்கு வந்து எங்கள் டியூட்டிஸை நீ பண்ணனா உன்னுடைய கர்மா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நீ பாதை மாதிரி போய்விட்டான்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த செப்பல் அப்படி வச்சது. சார் நம்ப முடியல, நான் அந்த செப்பலை ப்ரெஷியஸை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ காவேரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே அந்த ஞாபகங்களை இது பண்ணிச்சு. அப்படியே எக்ஸாக்ட்லி இட்ஸ் அ ரெஃப்ளெக்ஷன். அதனால தான் நம்மளை பார்த்தோன்னு தெரியல.